ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சக்தி ஆஃபீஸுக்கு போகும்போது இப்போ பொன்னி சொல்கிறாங்க, சக்தி நான் சொன்ன மாதிரிக்கே பிரீத்திட்ட நீங்கள் சொல்லிடுங்க, நீங்கள் மறந்துடாதீங்க. அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன், ஏன்னா ஆஃபீஸில் அந்த அளவுக்கு வேலை கிடையாது, நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் இருப்போம், அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை பற்றி நான் பேசிடுது அப்படின்னு சக்தி சொல்லவும் சரின்னு பொன்னி சொல்லிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா பொன்னி நினைக்கிறாங்க, என்னது ஆஃபீஸில் இவங்க 2 பேரும் தனியாக இருப்பாங்களா, அது சரிப்பட்டு வராது, எப்படியாவது இப்போ நம்ம ஆஃபீஸுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி ஒரு திட்டத்தை போடுதாங்க. அப்போ சந்திரசேகரும் அவங்க ஒய்ஃபும் இருக்கும்போது அப்போ பொன்னி சொல்கிறாங்க, சக்திக்கு நான் சாப்பாடு ஆஃபீஸுக்கு கொண்டுட்டு போகிறேன். அப்படிங்கும்போது என்னம்மா திடீர்னு இந்த மாதிரினா சாப்பாடு கொண்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, அவர் வர சரியாகவே சாப்பிட்றது கிடையாது, அவர் ஆஃபீஸுக்கு போனால் கூட அவர் சாப்பிட்றாரா என்னன்னே தெரிய மாட்டேங்குது, அதனால தான் அவருக்கு சமையல் பண்ணி நான் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படிங்கும்போது அப்போ அவங்க அத்தையும் சொல்கிறாங்க, ஆமாம் பொன்னி, நீ சொல்கிறது கரெக்டு தான், சக்தி காலையில் சாப்பிட்டுட்டு போகிறான், அதுவும் ஆஃபீஸுக்கு போகணுன்னு சொல்லிட்டு சரியாகவே அவன் சாப்பிட்றது இல்லை, அங்கே போய் கூட அவன் சாப்பிடுதானே இல்லைன்னு கூட தெரியல, அதனால நீ நினச்ச மாதிரிக்கு நீ சாப்பாடு கொண்டுட்டு போ. அப்படிங்கவும் இது கிட்டதுமே பொன்னி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சக்திக்கு பிடிச்ச மாதிரிக்கு அவங்க சமையலாம் செய்து அவங்க ஆஃபீஸுக்காக போகும்போது கிளம்பும் போது அப்போ சந்திரசேகரும் அவங்க ஒய்ஃபும் கேட்குறாங்க, என்ன சக்திக்கு பிடிச்ச மாதிரிக்கு சமையலாம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மாமா சமையலாம் பண்ணிட்டேன், சரி உங்களுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு நான் போகிறேன் வாங்க. அப்படிங்கும்போது இல்லை அதெல்லாம் நாங்களே சாப்பிட்டு கொடுத்தோம், நீ சக்திக்கு கொண்டுட்டு போ அப்படிங்கிறாங்க. பொன்னியும் சாப்பாடு எடுத்துட்டு இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சக்தியை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க பிரீத்தியை பார்க்குறாங்க. பிரீத்தி, கொஞ்சம் உன்கிட்ட தனியாக நான் பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது அப்போ பிரீத்தி வராங்க. என்ன சக்தி, என்கிட்ட என்னத்தை பற்றி பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அப்போ சக்தி சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட சொல்கிற விஷயத்த நீ கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் சொல்கிறத கேட்டுட்டு பிரீத்தி பார்க்குறாங்க, சக்தி பேசுகிறது எதுவுமே சரியில்லை, காலையிலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவன் பேச்சே வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. சக்தி விஷயத்த சொல்கிறதுக்காக வரும்போது கரெக்டாக அங்கே பொன்னி வந்துருந்தாங்க. பொன்னியை பார்த்ததுமே இவங்க 2 பேரும் கேட்குறாங்க, என்ன திடீர்னு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்த சக்தி அப்படிங்கிறாங்க. இதை பார்த்ததுமே பிரீத்திக்கு நினைக்கிறாங்க, இவ என்ன என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு சாப்பாடு கொண்டுட்டு வந்திருக்கிறா, இவ அப்படிலாம் கொண்டுட்டு வரக்கூடிய ஆள் கிடையாது, என்ன நினச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி பிரீத்தி இப்போ முறைச்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சக்தி கேட்குறாங்க, என்ன பொண்ணு திடீர்னு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிற, நான் உன்னை வர சொல்லவே இல்லை. அப்படிங்கும்போது இல்லைங்க, நீங்கள் வர சாப்பாடு சரியாக சாப்பிட்றதே கிடையாது, அதனால தான் நானே உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே சக்தியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சக்திகிட்ட பொண்ணு கேட்குறாங்க, என்னங்க பிரீத்திட்ட அந்த விஷயத்தை பற்றி பேசிட்டீங்களா அப்படிங்கவும் அப்போ பிரீத்தி பார்க்குறாங்க, இவங்க 2 பேரும் எங்கிட்ட என்ன பேசுறதுக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி பார்க்கும்போது அப்போ சக்தி சொல்கிறாங்க பிரீத்திட்ட, பிரீத்தி நான் அந்த விஷயத்தை இப்போ சொல்லிட போகிறேன், ஆனால் அதிர்ச்சி அடையாமல் நீ அதை கேட்கணும். அப்படிங்கும்போது இப்போ பிரீத்தி நினைக்கிறாங்க, இவன் எதை பற்றி அவன் பேச போகிறான்னு தெரியலன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, இல்லை பிரீத்தி நீ கொஞ்ச நாள் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், அந்த வீட்டை விட்டு நீ போக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே பிரீத்தி அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன சக்தின்னு சொல்ல வர, வீட்டில் நான் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த வீட்டை விட்டு என்னை போக சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. அப்போ பொன்னி சொல்கிறாங்க, பிரீத்தி நீ அவசரப்படாத, அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த ஒன்று சொல்லி முடிக்கல, கொஞ்சம் அமைதியாக இரு. அப்படிங்கும்போது அப்போ சக்தி சொல்கிறாங்க, இல்லை பிரீத்தி உனக்கும் கல்யாணம் ஆக வேண்டாமா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நீ இந்த வீட்டில் இருந்துட்டு இருந்தேன்னா சரிப்பட்டு வராது, அதனால உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ வேற எங்கேயாவது தங்கிக்கோ, அதுக்கு கூட நான் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தேன், ஆனால் இந்த வீட்டில் மட்டும் நீ இருக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ இதை பார்த்ததுமே பிரீத்தி பொன்னியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பொன்னியும் சொல்கிறாங்க, ஆமாம் பிரீத்தி இது எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காக தான் நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம், உனக்கும் கல்யாணம் ஆக வேண்டாமா, காலகாலத்தில் நீ இந்த வீட்டில் இருந்துட்டு இருந்தேன்னா எல்லாருமே தப்பாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க, அதனால தான் சொல்கிறேன் உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், அது வரைக்கும் நீ வேற எங்கேயாவது நீ தங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் பேசினதுமே பிரீத்தி நினைக்கிறாங்க, ஓஹோ அன்னைக்கு நான் சக்தி இருக்கும்போது அவன் ரூமில் நான் தனியாக வந்தோம்ல, அதை பார்த்துட்டு தான் இவ தான் இந்த மாதிரிக்கெல்லாம் செய்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி கோவத்தோடு இருக்கிறாங்க. இப்போ பிரீத்தி சக்திகிட்ட சொல்கிறாங்க, என்ன சக்தி இப்போ வீட்டை விட்டு போன்னு சொல்கிற, அதுதானே நீ இப்போ சொல்ல வரக்கூடிய விஷயம். அப்படிங்கும்போது என்ன பிரீத்தி நீ இந்த மாதிரிக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு இருக்கிற, அதனால தான் நான் சொல்கிறத கேளு, சமாதானமாக நீ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ நீ அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி தான், என்னை வீட்டை விட்டு போக சொல்கிற அவ்வளோதானே, சரி நீ சொல்லி முடிச்சுட்டே இல்லை, நானும் அது மாதிரி கேட்டு நடந்துக்கிட்டுதேன், நீ இந்த பேச்சு இதுக்கு மேலே பேச வேண்டாம் அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா பொன்னி சக்திகிட்ட சொல்கிறாங்க, சரிங்க சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அப்போ பிரீத்தி நீயும் சாப்பிடவா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு வயிறு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிடுது அப்படின்றதாங்க. அப்போ சக்திகிட்ட பொன்னி சொல்கிறாங்க, சரிங்க நீங்கள் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பொன்னிட்ட சக்தி கேட்குறாங்க, என்ன பொன்னி நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படிங்கும்போது, அது எப்படிங்க நான் சாப்பிடுவேன், உங்களுக்காக நான் ஆசையாக சாப்பாடு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிடுது அப்படிங்கும்போது, இல்லை நீயும் என் கூட இருந்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நீயும் பசியோட தானே இருப்பேன், இரு நானே உனக்கு ஊட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அவங்களுக்கு பொன்னி
பொன்னிக்கு ஊட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்க்க கரெக்டாக பிரீத்தி அங்கே வந்துருந்தாங்க. பிரீத்தி இதை ரெண்டையும் பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. சக்தி என்ன பொன்னிக்கு சாப்பாடுலாம் ஊட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை பொன்னி கவனிச்சிருந்தாங்க. ஓஹோ பிரீத்தி இதை பார்த்துட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க உங்க கையால் எனக்கு ஊட்டி கொடுக்கறத பார்த்து எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு பிரீத்தியை கடுப்பேத்துற மாதிரி பொன்னி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பிரீத்தி கோவத்தோட அங்கேருந்து போறாங்க. அப்போ சக்தி சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க. அப்போ பொன்னி சொல்றாங்க, சரிங்க நான் வீட்டுக்கு கிளம்பி போறேன் அப்படிங்கும்போது, இல்லை பொன்னி நானே உன்னை கொண்டு விடுது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க வேண்டாம், அப்புறமா திரும்பவும் நீங்கள் வரணும்ல, நான் ஆட்டோ பிடிச்சி போயிருது அப்படிங்கும்போது, இல்லை பொன்னி எனக்கு இங்கே வேலையே அந்த அளவுக்கு இல்லை, அதான் வந்து பிரீத்தி இருக்கிறாளா அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு பிரீத்தி கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சக்தி வந்து பிரீத்தியை கூப்பிடுறாங்க. பிரீத்தி நான் பொன்னியை கூப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிருந்தேன், நீ சாயந்தரமாட்டு வந்து நீ ஆட்டோவில் வந்துரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே பிரீத்தி வந்து பொன்னியை பார்த்து அவங்க முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து பொன்னி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. சரிங்க வாங்க நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பி வந்துருந்தாங்க. சாயந்தரம் ஆனதுமே வந்து பிரீத்தி வந்து அவங்க ஆட்டோல வந்து இறங்குறாங்க. இறங்குனதுமே வீட்டில் வந்து கோவத்தோட வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. சக்தியோட அம்மா வராங்க. என்ன பிரீத்தி என்னாச்சுது, உனக்கு காஃபி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரட்டுமா அப்படிங்கும்போது, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன கோவமாக இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நான் வேற என்ன பண்ணுறதுக்கு, நான் தான் யாரும் இல்லாத அனாதை ஐட்டம்லாம், நான் அந்த வீட்டை விட்டு நான் போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே சக்தி சொல்கிறாங்க, என்ன பிரீத்தி நான் சொன்னது நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டியா, எல்லாமே உன் நல்லதுக்காக தானே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சந்திரசேகர்னு எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் கேட்கும்போது, அப்போ வந்து பொன்னி சொல்கிறாங்க, இல்லை சக்தி வந்து பிரீத்திட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசினாரு, ஆனால் பிரீத்தி அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிறாங்க. என்ன சக்தி சொன்னா அப்படிங்கும்போது, அப்போ சக்தி சொல்கிறாங்க, இல்லைப்பா கொஞ்ச நாள் நீ இந்த வீட்டில் இருந்து வெளியே நீ தங்கிக்கோன்னு சொன்னேன், அதனால பிரீத்தி வந்து கோவப்பட்டு ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. இதை சொன்னதுமே சந்திரசேகர் அவங்க ஒய்ஃபும் சொல்கிறாங்க, ஆமாம் இது எல்லாமே நாங்கள் எடுத்த முடிவு தான் அப்படிங்கும்போது, ஓஹோ எல்லாரும் சேர்ந்து தான் அந்த முடிவு எடுத்திருக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ சந்திரசேகர் சொல்கிறாங்க, இது எல்லாமே வந்து உன்னுடைய வாழ்க்கைக்காக பொன்னி எடுத்த முடிவு தான், ஆனால் பொன்னி சொன்னது வந்து எங்களுக்கு கரெக்டுன்னு பட்டுச்சுது, அதனால தான் நாங்கள் எல்லாருமே இதுக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது, இதை கேட்டதுமே வந்து பிரீத்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இது எல்லாமே இவ போட்ட பிளான் தானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து சந்திரசேகர் சொல்கிறாங்க, ஆமாம் நீ கொஞ்ச நாளைக்கு நீ வெளியே தங்கிக்கம்மா, உனக்குன்னு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து உனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா, அது எங்களுடைய பொறுப்பு தானே, இப்போ உங்கள் அப்பா அம்மாவும் எங்கே இருக்காங்கன்னே தெரியல, அதனால உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்ல, அது வரைக்கும் நீ வெளியே எங்கேயாவது தங்கிக்கோ, ஏன்னா அந்த வீட்டில் நீ இருந்துட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து மாப்பிள்ளோட்டுக்காரங்க ஒன்றையும் சக்தியும் பார்த்து அவங்க தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க, அது நடக்கக்கூடாதுன்னு பொன்னி சொன்னா, அதுக்காக தான் உன்னை வெளியே தங்கிக்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே பிரீத்தி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னே பிரீத்தி வந்து பொன்னியை பார்க்கறதுக்காக வராங்க. என்ன பொன்னி எல்லாரையும் திட்டம் போட்டு உன் வலையில வீழ்த்திட்டேல, நீ நினைச்ச மாதிரிக்கே இந்த வீட்டை விட்டு அனுப்பி வைக்கிறதுக்காக நீ எல்லாமே சேர்ந்து போட்ட பிளான் தானே இது அப்படிங்கும்போது, இதை பார்த்துட்டு பொன்னி சொல்கிறாங்க, இங்கே பாரு உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்காக தான் நான் உன்னை வந்து இந்த மாதிரிலாம் நான் செய்துட்டு இருக்கிறேன், எனக்கு தப்பான ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ அன்னைக்கு செய்ததை நான் எல்லாத்திட்டும் சொல்லியிருப்பேன், அப்படி மட்டும் சொல்லியிருந்தோம்னா உனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பாங்க, ஆனால் நான் வந்து அப்படி செய்யலை, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், அது வரைக்கும் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் செய்த அப்படிங்கிறாங்க. இப்போ பிரீத்தி சொல்கிறாங்க, என்ன பண்ணி இப்படிலாம் நீ செய்துட்டேன்னா நீ நினச்ச மாதிரிக்கு எல்லாம் நடந்துரும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்போ வந்து பிரீத்தி சொல்கிறாங்க, நீ இந்த வீட்டை விட்டு என்னை போக வைக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டே இல்லை, அதுக்காக தான் நீ இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கிற, இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், உன்னால் முடிஞ்சது நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி அங்கேருந்து கோவத்தோட போயிருந்தாங்க. அப்போ பொன்னி பார்க்குறாங்க, என்னது இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறா, இவ பேசுகிறத பார்த்தா ஏதோ ஒரு பிளானை போட்டு வச்சுப்பா பொழுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிரீத்தி வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணவும் அவங்க அப்பா சொல்லு அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க அப்பா அம்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, நீ நினச்ச மாதிரிக்கு இந்த சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டனால தானே நாங்கள் ரெண்டு பேரும் தலைமறைவான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஆனால் அந்த பொண்ணு என்னன்னா ஒன்னையே வீட்டை விட்டு அனுப்புகிறாளா, அது கண்டிப்பாக நடக்கக்கூடாது, இப்போ நீ அடுத்தது என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.